السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد. மரணத்திற்கு பின் மனித வாழ்க்கை அப்படிங்கிற இந்த தொடர் பயான்ல நேற்றைய நாள் மறுமையுடைய பயங்கரமான விஷயங்கள்ல ஒண்ணு, சூரியன் ஒரு மனிதனுக்கு 1 மைல் தூரம் அளவு கொண்டு வரப்படும். மனிதர்கள் அனைவரும் அவர்களுடைய அமல்களுக்கு தகுந்தாற்போல் வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சிலருக்கு கால் வர, சிலருக்கு முட்டு வர, சிலருக்கு வயிறு வர, சிலருக்கு அவருடைய உடம்பு முழுக்க 70 முழம் பூமியிலிருந்து வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த மோசமான நிலையிலிருந்து பாதுகாப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சில அமல்களை சொல்லி தந்திருக்குது. ஒரு 12 வகையான அமல்களை நம்ம பார்த்தோம். அதை நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தோம்னா நாளைக்கு மறுமையில நிழலே இல்லாத மறுமையில அல்லாஹ் தன்னுடைய நிழலாகிய அர்ஷனுடைய நிழலை தருவான். சரி, கயிறு. இந்த மறுமை எப்ப ஆரம்பிக்குது? அவன் கபர்ல இருந்து எந்திரிச்ச உடனே ஒரு உலகத்துக்கு வந்துட்டான் இல்ல, கபர்ல இருந்து எழுந்த உடனே ஒரு உலகத்துக்கு வந்துட்டான். அந்த உலகம் பேர் தான் மஹ்ஷர், ஆலமுல் மஹ்ஷர். மொத்தம் 4 வகையான அல்லது 5 வகையான உலகத்துல மனிதனுடைய ரூஹு பயணம் செய்கிறது. ஆலமுல் அருவாஹ்ல முதல்ல இருந்துச்சு, ஆலமுல் அர்ஹாம் தாயுடைய கருவறையிலிருந்து ஆலமுல் துன்யாக்கு வந்து, ஆலமுல் பர்சஹ்ன்னு சொல்லக்கூடிய திரைய உலகத்துல கபர்ல சூர் ஊதப்படுற வரைக்கும் அதிலே இருக்கப்பட்டு, பிறகு ஆலமுல் மஹ்ஷருக்கு அந்த மனிதன் வருகிறான். இப்ப ஆலமுல் மஹ்ஷர் அதான் இன்னைக்கு தலைப்பு, மஹ்ஷர் மைதானம். மஹ்ஷர் அப்படின்னா ஒன்று சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். மக்கள் எல்லாம் கேள்வி கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் என்னது? மஹ்ஷர் மைதானம். சூர் ஊதுனோடனே மனிதர்கள் கபரில் இருந்து மிக விரைவாக எந்திப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யஹ்ருஜூன மினல் அஜ்தாசி சிராஅன் கன்னஹும் இலா நுசுபி யூஃபிலூன். மனிதர்கள் சூர் ஊதப்பட்ட உடனே அவர்களுடைய கபர்களில் இருந்து மிக வேகமாக, சிராஅன் கன்னஹும் இலா நுசுபி யூஃபிலூன், ஒரு நாட்டப்பட்ட கொடி இருக்குது, ஒரு ரேஸ் ஓடுறான். ரேஸ் ஓடும் பொழுது அந்த கொடியை நோக்கி அவன் பயணம் செய்யணும், ஸ்பீடா ஓடணும். எப்படி அந்த திசையை நோக்கி போவானோ அதே மாதிரி கபர்ல இருந்து வேகமாக எழுந்துச்சு மஹ்ஷர் மைதானத்தை நோக்கி செல்லுவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கபர்ல இருந்து எழுப்பப்பட்ட உடனே மனிதர்கள் கேட்பாங்க, யா வைலனா மம்பஅஸனா மின் மர்கதினா, எங்களுடைய தூங்கக்கூடிய இடத்தில் இருந்து எங்களை எழுப்பியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவர்களுக்கு பதில் சொல்லப்படும், ஆதாமா வஅதர் ரஹ்மான், இது ரஹ்மானுடைய வாக்குறுதி. வ ஸதகல் முர்சலூன், தூதர்கள் உண்மையை சொன்னாங்க. இல்ல இன்சின் இல்ல, ஷைத்தான் 3 எந்தில அப்பல இருந்து பாங்க, எந்தில அறிவு கட்டவனு எந்தில, நீ எந்தில, 3 பேர் அந்த சைடு ஃபுல்லா எந்தில ஒன்னேதான் சொல்றேன், எந்தில ஆரம்பத்துல இருந்து பார்க்க சரி அமைதியேறமா பார்த்துட்டே பேசிட்டு இருக்கா. அப்ப என்ன அர்த்தம் தெரியல, நீ என்னமும் செய்யி, நான் பேசிட்டே அதை அப்ப நீ என்ன செய்ய மாட்டேன் அப்படிதான் நினைக்கிற. மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மஹ்ஷர் மைதானத்துல வந்து மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா 2 நிலை அல்லாஹ் சொல்றான். முதலாவது கல் ஃபராஷில் மபுசூஸ், பரத்தப்பட்ட ஈசல்களை போல இருப்பார்கள், கூட்டம் கூட்டமா இருப்பாங்க. 2வது கல் ஜராதில் முன்தஷிர், எந்த திசையை நோக்கி சூதப்படுதோ அதை நோக்கி ஓடக்கூடிய வெற்றிக்கிளிகளை போல் மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த நிலைகள்ல மனிதர்கள் மஹ்ஷர் மைதானத்தில் இருப்பாங்க. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க,
அவ்வளவுமா யுகாலு ஐந்தல் பாஸ், மனிதன் முதல்ல கபூர்ல இருந்து எந்தோடனே கேட்பான், யா வயலனா மம்பாசனா மிம் மர்கதினா, எங்களுடைய கபறுகள்ல இருந்து எங்களை எழுப்பியது யார் அப்படின்ட்டு கேட்பான். ஏனென்றால் வதாலிக ஷித்தத்து ஹவுலில் கியாமா, மறுமை நாளுடைய பயங்கரத்தின் காரணத்தினால மனிதன் இப்படி கேட்கிறான் என்பதாக அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காமிப்பாங்க. இந்த ஒன்று திரட்டுதல் அப்படிங்கிறது உலகத்துல ஒண்ணு இருக்குது, மறுமையில ஒண்ணு இருக்குது. உலகத்திலேயும் மனிதர்கள் ஒன்று திரட்டப்படுவாங்க, மறுமையிலேயும் மனிதர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். உலகத்துல மறுமையுடைய கடைசி அடையாளமா மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள்ல ஒண்ணு நபிசாசம் சொன்னாங்க. நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம், நபி அவங்க வந்தாங்க, வந்து சொன்னாங்க, நீ எதை பத்தி பேசுறீங்க? நாங்க மறுமையை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொண்டு இருக்கிறோம். நபிசாசம் சொன்னாங்க, 10 அடையாளங்கள் வராத வரை மறுமை நிகழாது அப்படின்னு சொன்னாங்க. பெரிய 10 அடையாளங்கள், இந்த 10 அடையாளங்கள் வந்துட்டுனா மறுமை நிகழ்ந்துரும். முதலாவது புகை மூட்டம், ஒரு பெரிய புகை மூட்டம் உலகத்தை சூழ்ந்து கொள்ளும். இது முதலாவது அடையாளம். அது பெரிய போரின் மூலமா இருக்கலாம், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடா இருக்கலாம். ஒரு புகை மூட்டம் உலகத்தை சூழ்ந்து கொள்ளும். 2வது தஜ்ஜால், குழப்பவாதி. எந்த நபியும் தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்கை செய்யாம இல்லை, அந்த தஜ்ஜால் வருவான் மறுமையில, 2வது அடையாளம். 3வது வத்தாப்பா, பூமியிலிருந்து ஒரு பிராணியை அல்லாஹ் வெளியாக்குவான், அந்த பிராணி மனிதர்களிடம் பேசும். அடுத்து 4வது சூரியன் அதனுடைய எதிர் திசையிலிருந்து உதயமாகும். சாதாரண விஷயம் கிடையாது. சூரியன் எதிர் திசையிலிருந்து உதயமாகுதுன்னா, ஒருத்தர் 100ல வண்டியில போயிட்டு இருக்கிறான், நேரா அப்படியே பின்னாடி வந்தா எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகள் ஏற்படுமோ, அதுதான் சூரியன் மாற்று திசையில உதயமாகும் பொழுது ஏற்படும். இமாமுல் எழுதுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குதல் மறுமையுடைய அடையாளமா தஜ்ஜாலை கொள்வதற்காக வேண்டி பைத்துல் முகத்தஸ்ல 2 மலக்குமார்களை தாங்கிய வண்ணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்குவாங்க அப்படிங்கிற செய்திலாம் இருக்குது. அடுத்து யாஜூஜ் மாஜூஜ், இன்னைக்கு ஆசா ஓதனாப்புல சூறால, ஹத்தா இதா ஃபுதிஹத் யாஜூஜ் வ மாஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன், யாஜூஜ் மாஜூஜ் அப்படிங்கிற கூட்டம் திறந்து விடப்படும். இது மறுமையுடைய பெரிய அடையாளம். அடுத்து 3 பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படும். மேற்கே ஒரு நிலநடுக்கம், கிழக்கே ஒரு நிலநடுக்கம், அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம். 9 அடையாளம் ஆச்சு. கடைசி 10வது அடையாளமா நபிசாசம் சொன்னாங்க, நாருன் துஹ்ரஜு மினல் யமன் தத்ருதுன் நாஸ் இலா மஹ்ஷரிஹிம், யமன் நாட்டில இருந்து ஒரு நெருப்பு வரும், அந்த நெருப்பு மனிதர்களை அப்படியே ஒன்று சேர்க்கும். அப்போ ஒன்று சேர்த்தல் ஹஷ்ருங்கிறது 2 வகையா இருக்குது. முதலாவது உலகத்துல மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவாங்க மறுமைக்கு முன்னாடி, மறுமையுடைய அந்த கடைசி அடையாளமா. இன்னொரு ஹதீஸ் நபிசாசம் சொன்னாங்க, சில்சது சஹீஹால பதிவு செய்யப்பட்டிருக்குது, சதுஹ்ரஜு நாருன் கபல யௌமில் கியாமா, மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் ஒரு நெருப்பு வரும். ஹதரமௌத், யமன் நாட்டுல ஹதரமௌத்னு ஒரு இடம் இருக்கு, அங்கிருந்து ஒரு நெருப்பு கிளம்பும். அந்த நெருப்பு மக்களை துரத்தி கொண்டே செல்லும். அப்ப நாங்க எங்க போனோம் யார சொல்லலாம், அலைக்கும் பி ஷாம், ஷாம் தேசத்தில் தஞ்சமடைந்து கொள்ளுங்கள் நபிசாசம் சொன்னாங்க. இப்ப மறுமையுடைய அடையாளமா ஒரு நெருப்பு மக்களை ஒன்று சேர்ப்பது, உலகத்துல ஒன்று சேர்த்தல். அப்போ அந்த மஹ்ஷருடைய மைதானத்துக்கு முன்னாடி உலகத்தில் நடக்கூடிய ஒன்று சேர்த்தல்ல மக்கள் 3 நிலையில இருப்பாங்க. நபிசாசம் சொன்ன செய்தி புகாரில வருது, யுஹ்ஷருன் நாஸ் அலா ஸலாஸதி தராயிக், மனிதர்கள் 3 முறையில உலகத்துல ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ராகிபீன், சில பேர் அமல் செஞ்சிருப்பாங்க, அல்லாஹ்விடத்தில் நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக இருப்பார்கள். 2வது கூட்டம் ராகிபீன், பயந்தவங்களா எழுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு போதிய வாகனங்கள் இருக்காது. ஒரு ஒட்டகத்துல 2 பேரு, ஒரு ஒட்டகத்துல 3 பேரு, ஒரு ஒட்டகத்துல 4 பேரு, ஒரு ஒட்டகத்துல 10 பேர். 10 பேர் எப்படி ஒரு ஒட்டகத்துல போவாங்க அப்படின்னா மாத்தி மாத்தி போவாங்க. இப்படி வாகன தட்டுப்பாட்டினால் அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்தவர்களாக எழுப்பப்படுவார்கள். 2வது. 3வது ஒரு கூட்டம் எழுப்பப்படும். அந்த கூட்டம் யாருன்னா அவங்களதான் அந்த நெருப்பு துரத்திட்டு வரும். அவர்கள் காலை பொழுதை அடைந்தார்கள் என்றால் அதுவும் காலையில் அப்படியே நிற்கும். அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா அதுவும் நிற்கும். அவங்க ஓட ஆரம்பிச்சாங்கன்னா அது ஓடிட்டே இருக்கு. இப்படி உலக மக்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கும். இது உலகத்துல நடக்கக்கூடிய ஒன்று சேர்த்தல். 2வது மறுமையில ஒன்று சேர்க்கப்படும். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மஹ்ஷர் மைதானம், மறுமையில் மனிதர்கள் ஒன்று சேர்க்கப்படுவது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ் ஸமாவாத்,
வானங்கள் பூமியை மாற்றும் நாளில் நாம் மாற்றுவோம். உலகத்தை, வானத்தை, பூமியை அல்லாஹ் அப்படியே மாத்திடுவான். மஹ்ஷர் மைதானம் எங்கும் கிடையாது, பூமியை தான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானம் ஆக்கிடுவான். ஷாம் தேசத்தை அல்லாஹ் மஹ்ஷர் மைதானமாக ஆக்கி விடுவான் அப்படின்ட்டு இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. அந்த மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு விசுவாசமாக சொல்லி காமிச்சிருக்காங்க. புகாரில வருது, மனிதர்கள் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அந்த மஹ்ஷர் மைதானம் என்பது ரொட்டி இருக்கா, ரொட்டி மாவு குழைப்போம்ல, அத மாதிரி வெண்மையான நிலையில் ரொட்டியை போல மஹ்ஷர் மைதானம் இருக்கும். நப்சாசம் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்படுது. அதே மாதிரி அந்த மஹ்ஷர் மைதானத்துல மக்கள் எப்படிலாம் இருப்பாங்க? உலகத்துல ஒன்று சேர்க்கப்படும் போது மக்கள் 3 முறையில இருந்தாங்க. மஹ்ஷர் மைதானத்துல ஒன்று சேர்க்கப்படும் பொழுது மக்கள் என்னென்ன நிலையில இருப்பாங்க, எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு நப்சாசம் விளக்கப்படுத்துறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க, நபி அவங்க சொன்னாங்க, துஹ்ஷரூன ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லன், ஆடை அணியாதவர்களாக, செருப்பு அணியாதவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்பொழுது வெட்கமாக இருக்காதா? மனிதர்கள் ஆண்களும் பெண்களும் இருப்பார்களே, ஆண்கள் பெண்களை பார்ப்பார்கள், பெண்கள் ஆண்களை பார்ப்பாங்களே, நிர்வாணமா இருந்தா பார்ப்பாங்கல்ல, வெட்கமா இருக்காதா அப்படின்ட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நப்சாசம் கேட்கும்பொழுது நப்சாசம் சொன்னாங்க, அல் அம்ரு அஷத்து, அந்த நிலையில எல்லாரும் தன்னைதான் நினைச்சு பார்ப்பாங்க, அதை பார்க்கணுங்கிற சிந்தனை கூட உனக்கு வராது. பயங்கரமான நிலையாக அந்த மஹ்ஷர் மைதானம் இருக்கும். மக்கள் செருப்பு அணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக இருப்பார்கள் நப்சாசம் சொன்னாங்க. அதே மாதிரி 3 நிலையில் மஹ்ஷர் மைதானத்துல மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். முதலாவது சின்ஃபுன் மஷாத்துன், சில பேர் நடந்து போவாங்க. மஹ்ஷர் மைதானத்துல சில பேர் நடந்து போவாங்க. ஒரு சின்ஃபுன் ருக்பான், சில பேர் வாகனத்துல போவாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கண்ணியப்படுத்தியிருப்பான், நடக்க வேண்டாம், அல்லாஹ் அவங்களுக்கு வாகனத்தை கொடுப்பான். மஹ்ஷர் மைதானத்துல வாகனத்துல போவாங்க. ஒரு சின்ஃபுன் அலா உஜூஹிஹிம், சில பேர் முகங்குப்புறம் நடந்து போவாங்க. காலால நடக்கிறோம்ல, சில பேர் முகத்தால நடந்து போவாங்க. சில பேர் சாதாரணமா காலால் நடந்து போவாங்க. சில பேர் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வாகனத்தில் நடக்க செய்வான். சில பேர் முகத்தால நடந்து போவாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கைஃப யம்ஷூன அலா உஜூஹிஹிம், முகத்தால எப்படி ஒரு நாள் நடக்க முடியும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லதி யம்ஷா அலா அர்ஜுலிஹிம் காதிருன் அலா யம்ஷீஹும் அலா உஜூஹிஹிம், காலால் நடக்க செஞ்ச அல்லாஹ்வுக்கு முகத்தால நடக்க செய்ய சக்தி பெற மாட்டானா? நம்மளை நடக்க வைப்பது யாரு? அல்லாஹ் காலை கொடுத்து நடக்க வைக்கிறான். இதே அல்லாஹ் அவனுக்கு சக்தி இருக்குது, அவன் முகத்தை கொண்டு நடக்க வைப்பான். முகத்தால் நடக்க வைக்கிறன்னா அது பெரிய கேவலம் மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல. இது 3வது கூட்டத்தார் இப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு விசுவாசம் சொன்னாங்க. அவருடைய முகத்திலே கொக்கிகளும், அதே மாதிரி அது என்னது, காலில் குத்தும்லா, முள்ளு கொக்கிகள் எல்லாம் அவங்க முகத்துல படும் என்பதாக விசுவாசம் சொன்னாங்க. எல்லாத்தையும் பாதுகாக்கணும். இப்போ மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல இன்னும் சில உலமாக்கள் எழுதுறாங்க, இன்னொரு 3 வகையில எழுப்பப்படுவாங்க. முதல்ல நடந்து வர்றதை வச்சு நடந்து வருவாங்க, வாகனத்துல வருவாங்க, முகத்துல நடந்து வருவாங்க. இன்னொன்று அவங்களுடைய தன்மைகளை வச்சு அல்லாஹ் எப்படிலாம் எழுப்புவான் அப்படின்னா, காஃபிர்கள் அநியாயம் செஞ்சவங்க இருக்கிறாங்கல்ல, இவர்களை அல்லாஹ் மறுமையில எப்படி எழுப்புவான் அப்படின்னா, பயங்கரமான நிலையில் எழுப்புவான். அநியாயம் செய்தவர்களை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்த, குஃப்ரு செய்த, ஷிர்க் வச்ச அந்த மக்களை அல்லாஹ் பயங்கரமான நிலையில, தாகித்த நிலையில அல்லாஹ் எழுப்புவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னைக்கு ஆப்ஸா ஓதனாப்புல இந்த ஆயத்தை, வனஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமைதின் ஸுர்கா, காஃபிர்கள் குற்றவாளிகள் அவர்களுடைய கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன கலர்ல இருக்கும்? மாஷா அல்லாஹ், உட்காரும். கண் எப்படி இருக்கும்? நீல கலர்ல இருக்கும். அப்படி நீல கலர்னா அது நல்லா இருக்குமா? இப்ப இந்த உலகத்துல கண்ணு ஒவ்வொரு இதா வைக்கிறான், லென்ஸ் அழகழகா வைக்கிறான். ஆனா மறுமையில நீல கலர்ல ஒருத்த கண் இருந்துச்சுனாலே அவன் யாருதான்? குற்றவாளி, முஜ்ரிமீன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சில பேருடைய முகங்கள் மறுமையில எப்படி இருக்கு? உஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா தர்ஹகுஹா கதரா உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, பாவம் செய்த காஃபிராகி இருந்த அந்த மக்களுடைய முகத்தில் புழுதி படிஞ்சிருக்கும், மோசமான நிலையில எழுப்பப்படுவாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான்,
وَنَحْشُرُهُمْ يَوْمَ الْقِيَامَةِ عَلَى وُجُوهِهِمْ عُمْيًا وَبُكْمًا وَصُمًّا. நாளைக்கு மறுமையில காது கேட்காத நிலையில, கண்ணு பார்க்க முடியாத நிலையில, வாய் பேச முடியாத நிலைமையில எழுப்பப்படுவாங்க. எவ்வளவு மோசமான நிலை. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நம்மளால இருக்க முடியல. கண்ணை மூடி இங்க இருந்து இங்க போக முடியுமா? எவ்வளவு கஷ்டம். மறுமையில அப்படி கண்ணு தெரியாம எழுப்பப்படுவாங்க. இன்னைக்கு ஆன்சர் ஓதனார். மனிதன் கேட்பான், ரப்பி லிமா ஹஷர்தனி அமா வக்கது குந்து பசீரா. இனி ஏன் குருட்டா எழுப்புனே அல்லாஹ், குருடனா எழுப்புன. உலகத்துல நான் பார்வை உள்ளவனா நான் இருந்தனே, எனக்கு பார்வை இல்லையே. உலகத்துல பார்வை இருந்தா இப்போ மறுமையில் பார்வை இல்லையே. அல்லாஹ் சொல்லுவான், கால கதாலிக அதத் ஆயாத்துனா ஃபனசீதஹா. என்னுடைய வசனங்கள் உன்கிட்ட வந்துச்சு, என்னுடைய அழைப்பாளர்கள் உன்கிட்ட வந்தாங்க, ஆனா நீ அதை மறந்துட்ட. ஒக்கதாலிகள் யௌம துன்சா. இன்றைய நாளில் நீ மறக்கப்பட்டு விட்டாய். உலகத்துல என்னை நீ மறந்தியா? என்னை மறந்து வாழ்ந்தல்ல, அதனால் மறுமையில நீ மறக்கப்பட்டு விட்டாய் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி காப்பான். அப்ப குருடர்களாக நாளைக்கு மறுமையில எழுப்பப்படுவார்கள். கண் நீல நிறமுடையவர்களாக எழுப்பப்படுவார்கள். முகத்திலே புழுதி அடிந்தவர்களாக எழுப்பப்படுவார்கள் காஃபிர்கள். இரண்டாவது கூட்டத்தார் இவங்க யாருன்னா அஸ்ஹாபுல் யமீன். படிச்சோமா? நாளைக்கு மறுமையில மூணு கூட்டம் தான். குன்தும் அஸ்வாஜன் சலாத்தா பத்தூன் அஃப்வாஜா. மறுமையில நீங்க கூட்டம் கூட்டமா எழுப்பப்படுவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதுல 3 கூட்டம் முக்கியமான கூட்டம். முதலாவது அஸ்ஹாபுல் யமீன், சாபிகூன், அப்புறம் அஸ்ஹாபுல் யமீன், அப்புறம் அஸ்ஹாபு ஷிமால். இப்ப ரெண்டாவது கூட்டம் அஸ்ஹாபுல் யமீன், இதுல 3வது கூட்டம் அஸ்ஹாபு ஷிமால் அப்படின்ட்டு. அஸ்ஹாபுல் யமீன் அது மாதிரி 3வது கூட்டம் அஸ்ஹாபு ஷிமால் இமாம்கள் எழுதுறாங்க. சரி, ஹைர். இப்போ இந்த நிலையில் மனிதர்கள் மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல இருப்பாங்க. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மனிதர்கள் மஹ்ஷர் மைதானத்துல நீண்ட நேரம் நிக்க வைக்கப்படுவாங்க. மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும்? வெள்ளை கலர்ல ரொட்டி மாவை பெசச்சு வச்ச மாதிரி இருக்கும். அந்த மைதானத்தில் அவர்கள் நீண்ட நேரம் நிற்பார்கள். அந்த நிலையிலே சில பேர் செஞ்ச பாவத்துல அல்லாஹ் அங்கேயே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவான். இந்த கண்ணு நீல கலர்ல ஆகுதா, இது மாதிரி சில பாவத்தின் அடையாளத்தை கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னாலேயே மஹ்ஷர் மைதானத்திலே அவருடைய அசிங்கங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடும். அதுலயும் குறிப்பா அல்லாஹ் சொல்றான், ஒரு 4-5 பாவம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவது, உலகத்தில் வட்டி வாங்கி சாப்பிடுவோம்ல, வட்டின்னு தெரியுதா? கடன் கொடுக்கறது இல்ல, கடனோட சேர்த்து ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளவு பெர்சன்ட் வட்டி, அந்த வட்டி இந்த வட்டின்னு சொல்றாங்களே, அப்படி வட்டி கொடுக்கப்பட்டவர்கள், வட்டி கொடுத்தவர்கள், வட்டி கணக்கு எழுதினவங்க எல்லாரும் எப்படி எழுப்பப்படுவார்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன் இல்லா கமா யகூமு ஷைத்தானு யதகப்பது ஷைத்தானு மினல் மஸ். ஷைத்தான் தீண்ட நிலையில பைத்தியம் முடிச்ச மாதிரி எந்திப்பான். நான் கபூர்ல இருந்து எந்திச்சோம். மஹ்ஷர் மைதானத்துல எப்படி இருப்பான்? பைத்தியம் முடிச்ச நிலையில அப்படி நிற்பான். யாரு? வட்டி கொடுத்தவன் வாங்கினவன் எல்லாம் நல்லா பாதுகாக்கணும். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சில அடையாளங்களை வெளிப்படுத்திடுவான். ரெண்டாவது, பெருமை அடிப்பாங்கல்ல, அவர்கள் நாளைக்கு மறுமையில் எப்படி எழுப்பப்படுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமைனா அழகான ஆடை அணிவது பெருமை கிடையாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அழகான ஆடை அணிவதை விரும்புகிறேன், நான் அப்ப பெருமைப்படுறேன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புறான், அது பெருமை கிடையாது. பிறரை இழிவாக நினைப்பது, நான் தான் பெரிய ஆளு, இவன் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான், இவன் இருக்கான, இவன் ஒரு காசு பெற மாட்டான், பிறரை தன்னை உயர்த்தி பிறரை தாழ்த்தி பார்ப்பதுதான் என்னது? பெருமை. இப்படி பெருமை உடையவர்கள் நாளை மறுமையில எப்படி எழுப்பப்படுவாங்க? மஹ்ஷர் மைதானத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திர்மிதில வருது, யஹ்ஷருல் முத்தகப்பிரூன யௌமல் கியாமா. பெருமை அடிப்பவர்கள் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார்கள். அம்சால துர்ரி ஃபீ சூரத்திர் ரஜுல் யக்ஷாஹுமு துல்லு மின் குல்லி மகான். ஒரு சின்ன விதை, இந்த இதெல்லாம் பார்த்திருக்கேன், சின்ன விதை. உலகத்துல நான் பெரிய ஆள் நினைச்சாம்ல, நாளைக்கு மறுமையில எப்படி எழுப்பப்படுவான்? சின்ன விதை மாதிரி நிலையில எழுப்பப்படுவான். யக்ஷாஹுமு துல்லு மின் குல்லி மகான். எல்லா இடத்தையும் அவனை கேவலம் சூழ்ந்து கொள்ளும். யுஸாகூன இலா சிஜ்னி ஃபீ ஜஹன்னம். நரகத்தில் அவன் இழுத்து கொண்டு வரப்படுவான். அந்த நரகத்துல ஒரு இடம் இருக்கு, அதுக்கு பேரு என்ன அப்படின்னா பூனுஸ். யூனுஸ் கிடையாது, என்ன பூலுஸ், பூலஸ்ன்னு சொல்லுவாங்க, பூலுஸ்ன்னு சொல்லுவாங்க, பூலஸ்.
அந்த இடத்துக்கு அப்படியே அந்த பெருமை அடிச்சவனை இழுத்து கொண்டு வரப்படும். தலூஹும் நாருல், அந்த இடத்துல இருந்து நெருப்பு அப்படி பத்தி எரியும், அதிலே அவன் போடப்படுவான். தீனத்துல் ஹபால் அப்படின்னு சொல்லுவாங்க. நரகத்துல இது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். தீனத்துல் ஹபால்னா இந்த நரகவாசிகள் இருக்காங்கல்ல, நரகவாசிகளுடைய சீல்னா தெரியுதா, சலம் சீலு இதெல்லாம் ஒரு இடத்துல உற்பத்தி ஆகும். அதான் தீனத்துல் ஹபால். யார் உலகத்துல மது குடிக்கானா நாளைக்கு மறுமையில் நல்லா தீனத்துல் ஹபாலை ஊத்தி கொடுப்பான். அந்த தீனத்துல் ஹபால் யாருக்கு இந்த இடத்துல கொடுக்கப்படுது? நரகவாசிகள்ல யாருக்குப்பா? பெருமை அடிச்சாங்கல்ல அவர்களுக்கு கொடுக்கப்படும். மஷர் மைதானத்திலே அந்த அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பித்து விடும். மூணாவது, ஏமாத்துவோம்ல, பிறரை ஏமாத்தி மோசடி செய்வோம்ல, நாளைக்கு மறுமையில அவனுக்கு மஷர் மைதானத்திலே அல்லாஹ் சில அடையாளங்களை வெளிப்படுத்தி கேவலப்படுத்துவான். விசுவாசம் சொன்ன செய்தி புகார்ல வருது, லிகுல்லி காதிரின் லிவாஉன் யௌமல் கியாமா. ஏமாத்தக்கூடிய உலகத்துல யாரெல்லாம் ஏமாத்தி வாழ்ந்தானோ அவனுக்கு மறுமை நாள்ல ஒரு கொடி கொடுக்கப்படும். ஏமாத்தி இந்த கொடியை பிடிச்சிட்டு வருவான். அந்த கொடியை பிடிச்சிட்டு வந்து அவன் யாரு? பெரிய ஏமாத்துக்காரனா உலகத்துல வாழ்ந்தான்னு அர்த்தம். உலகத்துல எவ்வளவு ஏமாத்துறானோ அவ்வளவு பெரிய கொடியா இருக்குமா. கொஞ்சம் ஏமாத்துனா சின்ன கொடி, ரொம்ப மக்கள் ஏமாத்தினா பெரிய கொடியை கொண்டு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கொடுத்து விடுவான். இதை கொண்டு கேவலப்படுத்துவான் மஹ்ஷர் மைதானத்துல. அடுத்து நாலாவது, அநியாயமான முறையில பிறருடைய நிலம் இருக்குல்ல, நம்ம வீடு இருக்குது, வீட்டுல கொஞ்சம் நம்ம இடம் இல்லை இருந்தாலும் நம்ம இடம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஏமாத்தி எடுக்கிறான் அப்படின்னா நப்சாசம் சொன்னாங்க, மன்னதாலம ஷிப்ரம் மினல் அருள், ஒரு ஜான் இடத்த, பிறருடைய இடத்த ஒருத்த வந்து அநியாயமான முறையில் எடுத்தால் தவ்வகஹு மின் சப்இ அர்லீன், 7 பூமியை அல்லாஹ் கழுத்துல தொங்க விட்டுருவானா. ஒரு பூமி நம்ம நிக்கவே முடியும், பூமியில் மேல பழுத்தி சுத்தி பார்த்தது கிடையாது ஃபுல்லா. எவ்வளவு பெரிய பூமி, இந்த மாதிரி 7 பூமியை அல்லாஹ் கழுத்துல தொங்க விட்டா என்ன நிலைமையாகும்? கொஞ்சம் நிலம் தானே நீ ஆசைப்பட்ட, இந்த வச்சுக்கோ 7 பூமி அல்லாஹ் கழுத்துல தொங்க விட்ட நிலையில மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல அப்படியே வருவாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து கண்ணு குருடான நிலையில, ஏற்கனவே சொன்னோம்ல, உலகத்துல அல்லாஹ் மறந்து வாழ்ந்தாரா, மறுமையில மஹ்ஷர் மைதானத்தில் எப்படி எழுப்பப்படுவாரு? குருடான நிலையில எழுப்பப்படுவார். இப்ப இதெல்லாம் மஹ்ஷர் மைதானத்துல மக்களுடைய நிலைமைகள். மஹ்ஷர் அப்படிங்கிறது ஒன்று கூட்டுதல் அர்த்தம். உலகத்துல ஒரு ஒன்று கூட்டுதல் நடக்கும் மறுமையுடைய அடையாளமா, அதே மாதிரி மறுமையில ஒரு ஒன்று கூட்டுதல் நடக்கும். அந்த மறுமையில நடக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் ஒன்று கூட்டுதல்ல அந்த மைதானம் எப்படி இருக்கும், மக்கள் எந்த நிலையில இருப்பாங்க, அவங்க செருப்பு அணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, சுன்னத்து விடப்படாதவர்களாக இருப்பாங்க. சில பேர் நடந்து வருவாங்க, சில பேர் வாகனத்து வருவாங்க, சில பேர் முகத்தால அவர்கள் நடந்து வருவார்கள். யாரெல்லாம் அநியாயம் செஞ்சாங்களோ அவர்கள் கண்ணு வந்து நீல கலர்ல எழுப்பப்படுவாங்க, முகத்துல வந்து புழுதி படைஞ்சிருக்கும், செவிடராக எழுப்பப்படுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் அந்த கூட்டத்தோட சேர்த்துரும். மஹ்ஷர் மைதானத்திலே கூட்டம் பிரிஞ்சிரும். மஹ்ஷர் மைதானத்திலே கூட்டம் அந்த சூரத்து தக்வீர்ல அல்லாஹ் சொல்லுவோம், வைதன் நுஃபூஸு ஸுவிஜத், ஆன்மாக்கள் ஒன்று திரட்டப்படும் பொழுது அப்படிங்கிற ஆயத்துக்கு இமாம்கள் விளக்கம் எழுதுறாங்க. மஹ்ஷர் மைதானத்தில் சூர் ஊதுறோடனே உயிர்கள் உடம்புக்குள்ள போன உடனே நல்லவங்க நல்லவங்களோட போயிடுவாங்க, கெட்டவங்க கெட்டவங்களோட போயிடுவாங்க. அங்கேயே அல்லாஹ் வந்து பிரிச்சிருவான் என்பதாக இமாம்கள் எழுதுறாங்க. அந்த மஹ்ஷர் மைதானத்தில் குறிப்பா சில பாவம் செஞ்சவங்கள அவர்களுடைய மோசமான நிலையை அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்திலே வெளிக்காட்டிடுவான். அதுல முதலாவது என்ன பாவம்? வட்டி கொடுத்தவங்க எப்படி எழுப்பப்படுவாங்க? பைத்தியம், ஷைத்தான் தீன்ன பைத்தியக்காரனாக எழுப்பப்படுவார்கள். பெருமையுடையவர்கள் சின்ன ஒரு விதையை போல எழுப்பப்படுவார்கள். தீனத்துல் ஹபால் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஏமாற்றுறவர்களுக்கு பெரிய கொடி, எவ்வளவு ஏமாத்தினா அவ்வளவு பெரிய கொடி அவனுக்கு கொடுக்கப்படும். அநியாயமான முறையில பிறருடைய நிலத்தை ஒரு ஜான் திருநாலும் 7 முழத்தை கழுத்துல தொங்க போன நிலையில வருவாரு. அடுத்து அல்லாவை மறந்த நிலையில் வாழ்ந்தான்னா மறுமையில குருட்டனாக எழுப்பப்படுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். மஹ்ஷருடைய மைதானத்தில் நிகழக்கூடிய அனைத்து வகையான பயங்கரங்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. மேலும் மஹ்ஷர் மைதானத்தில்
எந்தெந்த பாவங்கள் செய்தவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவானோ அப்படிப்பட்ட பாவங்களை உலகத்தில் செய்வதை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.